வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் அருண் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, தோக்காத மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா சஜஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதோ உங்களுக்காக. ஆனால் அருண் அன்ஃபார்ச்சுனேட்லி தோக்காத மாதிரி பிஸ்னஸே கிடையாதுங்க. டீ கடையிலேருந்து ராக்கெட் கம்பெனி வரைக்கும் எல்லாமே தோக்கும், ப்ரொவைடட் அவங்கக்கிட்ட ப்ராப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை, அதே மாதிரி சரியான ப்ராடக்ட் இல்லைன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் தோல்வி அடைகிறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அருண் கேட்டதுக்காக எங்கள் டீம் நிறைய ரிசர்ச் பண்ணி தோக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு 5 பிஸ்னஸ் ஐடியா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த 5 பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பேட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே அந்த ஆசை இருக்கலாம். பட் ஏதோ ஒரு சில காரணத்துக்காக அந்த ஆசையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஃபெயிலியர் ஆயிருமா, இல்லை பிஸ்னஸ்க்கு ஃபண்டிங் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் வகையில் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் நான் அறிவழகன், உங்கள் ஸ்டார்ட் அப் growth பார்ட்னர். முதலாவது பிஸ்னஸ் செக்மெண்ட் ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் சர்வீசஸ். நம்ம நாட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுங்க, இன்னொரு பக்கம் உணவில் கலப்படம். இதனால மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்க, எனக்குமே இருமல், நானுமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். இந்த காரணங்களுக்காக நம்ம நாட்டில் எப்பயுமே இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலிமா ஏழை மக்கள் கூட பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு. இதில் நான் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் டெஸ்டிங் லேப் ஆரம்பிக்கலாம், இல்லைனா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ஃபிசியோதெரப்பி சென்டர் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நாட்டில் டிமாண்ட் அதிகம் தாங்க. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தைரோ கேர் சொல்லாங்க. இந்த தைரோ கேர் அப்படின்றது ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, இவங்க வந்து ஒரு டெஸ்டிங் லேபுங்க. இவங்களோட மாடியூல் என்னென்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிளட் டெஸ்ட்லேருந்து தைராய்டு டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி கொடுப்பாங்க. இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்ற காரணத்தினாலேயே இவங்களுடைய கம்பெனி இந்தியா முழுக்க பயங்கர பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனியாக இருந்துகிட்டு இருக்குங்க. இதே மாதிரி நீங்களுமே ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். கட்டாயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. செக்மெண்ட் நம்பர் 2 விவசாய பொருட்கள். விவசாயம் தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பாக இருந்துகிட்டு இருக்குங்க. எப்பயுமே நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ்க்கு டிமாண்ட் அதிகம். அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களுக்குமே நம்ம நாட்டில் டிமாண்ட் அதிகம் தாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசராக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸு, கோல்ட் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கட்டாயம் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் ஹேட் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான கன்சல்டேஷனை ஆன்லைனில், அதாவது ஆப் மூலியமாகவே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸையும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிக் ஹேட் மாதிரியே நீங்கள் கூட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே. செக்மெண்ட் நம்பர் 3 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் பிஸ்னஸ். நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் டன் கணக்கில் குப்பைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. வேஸ்ட்டு, அதே மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு நிறைய குப்பைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா இந்த குப்பையை நம்ம குப்பையாக பார்க்காம ஒரு அன்டாப்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுங்க. இது வெறும் குப்பை கிடையாது, இதுக்கப்புறமா இது ஒரு ரா மெட்டீரியலுங்க. ஒரு முழுமையான பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு ரா மெட்டீரியலாக தான் இந்த குப்பையை பார்க்கணும். இந்த குப்பைகளை ப்ராப்பராக நம்ம செக்ரிகேட் பண்ணி வேஸ்ட் எது, அதே மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட் எது, ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வேஸ்ட் எது அப்படின்னு பிரித்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு இதை சப்ளை பண்ணோம்னா அதை வச்சு எக்கச்சக்கமாக நம்ம லாபம் பார்க்க முடியுங்க. உதாரணத்துக்கு 2014 ஆரம்பித்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் கபாடி வாலா. இவங்க ஒரு ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்முங்க. இவங்களோட வேலை என்னென்னா குப்பையை போடக்கூடிய மக்களையும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கிராப் டீலர்ஸையும் கனெக்ட் பண்ணுறது தாங்க. இது மூலியமாகவே இந்த கம்பெனி கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணலாமே. செக்மெண்ட் நம்பர் 4 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் தான் உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ஃபுட் பிஸ்னஸுங்க. ஃபுட் பிஸ்னஸ்ன்னு சொன்ன உடனே போய் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு நீஷ் ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணோங்க.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேசி மக்கள் இப்போல்லாம் வீகனாக நிறைய பேர் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு வீகன் ரெஸ்டாரண்ட் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி மில்லட் ஃபுட்ஸு, ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட ஏதாவது நீஷ் செக்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி ஆரம்பிக்கலாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லனா கோச்சிப்பீங்க இல்லையா? அதனால ஃபெசோஸ் அப்படின்ற பிராண்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஃபெசோஸ் அப்படின்ற பிராண்டை ரெபல் ஃபுட்ஸ்னு மாறிடுச்சு. இவங்க ஒரு க்ளவுட் கிச்சனுங்க. அதுலேயுமே இவங்களுடைய நீஷ் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட க்ளவுட் கிச்சனில் நிறைய மல்டிபிள் பிராண்ட்ஸோட டைப் பண்ணி ஒரு க்ளவுட் கிச்சனில் மல்டிபிள் பிராண்ட்ஸோடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலிமா சப்ளை பண்ணிட்டு வராங்க. இதே மாதிரி நீங்களுமே ஏதாவது ஒரு நீஷ் கான்செப்டில் ட்ரை பண்ணலாமே. அண்ட் செக்மெண்ட் நம்பர் 5 கடைசியாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ். நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் எப்பயுமே எஜுகேஷனுக்கு டிமாண்ட் அதிகங்க. நம்ம நாட்டில் எப்பயுமே எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆக முடியும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியான குவி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஒரு ஐஐடி மெட்ராஸோடைய இன்குபேஷன்லேருந்து வந்த ஒரு கம்பெனிங்க. இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஏஐ, சாஃப்ட்வேர், கோடிங், இந்த மாதிரியான டெக்னிக்கல் எஜுகேஷனை லோக்கல் லாங்குவேஜஸ், அதாவது தமிழ், இங்கிலீஷு, கன்னடா, இந்த மாதிரியான எல்லா மொழிகள்லையுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதனாலேயே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய மொபைல்லையுமே இந்த குவி ஆப் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களுமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். சரிங்க, இன்னைக்கு தோக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி ஒரு 5 பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தோம். இதில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் அறிவழகன், உங்கள் ஸ்டார்ட் அப் க்ரோத் பார்ட்னர்.